பரிபூரண ஆனந்தம் நீங்கதானே, நிரந்தர பேரின்பம் நீங்கதானே. பரிபூரண ஆனந்தம் நீங்கதானே, நிரந்தர பேரின்பம் நீங்கதானே. இயேசு ராஜா என் நேசரே, எல்லாமே நீங்கதானே. இம்மானுவேல் இயேசு ராஜா எனக்குள்ளே யாத்திரையிலே, பூமியின் யாத்திரையிலே ஆண்டவரே எங்களை இம்மட்டும் நடத்தி வந்திருக்கிறீர், இம்மட்டும் உதவி செய்திருக்கிறீர். எங்களை வெட்கப்பட்டு போக விடவில்லை அப்பா. ஆண்டவரே எங்கள் கொம்புகளை உயர்த்தியிருக்கிறீர். ஆண்டவரே எங்கள் கால்களை மலையின் மேல் நிறுத்தியிருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த காலவெளியிலே வந்த ஒவ்வொருடைய உள்ளங்களும் அக்கினியாய் எரிவதாக. ஒவ்வொருடைய இருதயங்களிலும் இருக்கிற இருள், ஒவ்வொருடைய இருதயத்தில் இருக்கிற கவலைகள், ஒவ்வொரு இருதயத்தில் இருக்கிற பார சுமைகள், ஒவ்வொருடைய இருதயத்தில் இருக்கிறதான பலவிதமான கலக்கங்கள் எல்லாம் மாறுவதாக இயேசுவின் நாமத்தில். கர்த்தாவே பிள்ளைகளுடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிவதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒரு விளக்கை போல அது பிரகாசிப்பதாக. Glory to God. ஆண்டவரே எல்லா சந்தேகங்களையும் எடுத்து போடும், தோல்விகளை மாற்றும், கவலைகளை மாற்றும், பாரத்தை மாற்றும் இயேசுவின் நாமத்தில். சத்துடைய போராட்டங்களிலே ஜெயத்தை உண்டு பண்ணும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. சரணமும் இருக்குது. அப்புறம் பாடுறேன். இன்னைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு என்னவென்றால், அருமையானவர்களே, பூரணம். பூரணம் என்ற வார்த்தையின் தலைப்புல உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கிக்க விரும்புகிறேன். நீங்கள் எந்த ஒரு வேலை எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் நம்முடைய சரீரத்திலே, நீங்கள் ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கோ அல்லது அதை சார்ந்த துறைகள், அருமையான இராணுவத்திலேயோ நீங்கள் சேர வேண்டும் என்றால் தன்னுடைய சரீரத்திற்கு ஒரு அளவு வைத்திருக்கிறார்கள், சரீரத்திற்கு ஒரு இடை வைத்திருக்கிறார்கள், சரீரம் இவ்வளவு இருக்க வேண்டும் என்ற ஒரு அளவு வைத்திருக்கிறார்கள். 5 சென்டிமீட்டர் குறைஞ்சி கூட ஒருத்தரை எடுத்துட்டாங்க. அப்போ அந்த வேலையில அவர்கள் பூரணத்தை எதிர்பார்க்கிறார்கள். ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த தாய் வலியோடு கூட அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறாள். நான் பார்த்த ஆச்சரியமான ஒரு காரியம் என்றால், அந்த குழந்தை பிறந்த உடனே பார்க்குது, கைய பார்க்குது, காலை பார்க்குது, வலியில கொஞ்சம் சிரிக்கும் செய்து ரொம்ப ஆச்சரியமானது. அந்த குழந்தை ஒரு பூரணமான சரீரத்திலே வளர்ச்சி உண்டாக வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். எல்லா துறையிலும் ஒரு பூரணத்தை மனிதன் எதிர்பார்க்கிறான். ஆசீர்வாதமாக இருக்கட்டும், ஒரு பூரணமான ஆசீர்வாதம் வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான். பணம் இருக்கும், நல்ல வீடு இருக்கும், ஆனால் சமாதானம் இருக்காது. நல்ல படிச்சிருப்பார்கள், எல்லாம் நல்ல படிச்சிருப்பாங்க, ஆனால் அந்த குடும்பத்திலே சமாதானம் இருக்காது. ஆனால் அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, தன் பிள்ளைகள் ஒரு உலக சமுதாயத்திலே ஒரு உயர்ந்த இடத்திலே மேன்மையான இடத்துக்கு போக அவர்கள் திறமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். பூரணத்துக்கு வேற டெபினிஷன் நிறைய கொடுக்கலாம், ஆனா இது போதுமானது என்று நான் நினைக்கிறேன். நீங்க புரியும் என்று நினைக்கிறேன். பூரணம் என்ற வார்த்தை முழுமையான, தமிழில அருமையான தமிழ் இலக்கணத்தில அருமையான பூரணம் என்ற வார்த்தைக்கு இன்னும் ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்றால் பரிபூரணம், பூரணம், அருமையான முழுமையானது என்று கூட சொல்லலாம். அதுதான் என்னுடைய செய்தியின் தலைப்பு. ஆனால் ஆரம்பத்தில் அருமையான ஜெபத்தை குறித்து பேசி அந்த செய்திக்குள்ளேதான் இந்த செய்தி மறைந்து கிடக்கிறது. 2 தலைப்பு கொடுக்கலாம் என்று நினைத்தேன். முதல் தலைப்பு அந்தரங்கம் என்ற ஒரு தலைப்பை கொடுக்கலாம் நினைச்சேன். அந்த வேர்டு அவ்வளவு சரியாய் தெரியல.
அந்தரங்கம் என்ற வார்த்தை, பூரணம் என்ற வார்த்தை அருமையான நல்ல வார்த்தை. ஆகவே இன்றைக்கு செய்தியின் தலைப்பு பூரணம். Glory to God. வாசிக்கலாம் வசனத்தை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா, அந்தரங்கத்திலே பார்க்கிற உங்கள் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். வெளியரங்கமாய் பலனளிப்பார். பூரணம் என்ற வார்த்தை ஜெபத்தை குறித்து அருமையான ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் மாயக்காரரை போல ஜெபிக்க வேண்டாம். அருமையான, நீங்கள் மேல் வசனத்தை வாசிக்கலாம். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மனுஷன் காணும்படியாக ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்துகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். தங்கள் பலனை அடைந்து தீர்த்தார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்புறம் கீழே வாசிக்கலாம். நீயோ எப்படி நீ ஜெபம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்திலே பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். இதே வசனத்தை நீங்கள் அதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீயோ ஜெபம் பண்ணும்போது அந்தரங்கம் என்ற வார்த்தை ஜெபத்தை குறித்து கர்த்தர் பேசும்போது 3 இடத்திலே வருகிறது. அந்தரங்கம் என்று வருகிறது. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஜெபம் என்ற அந்த பகுதியை அநேகர் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. ஆவிக்குரிய ஜனங்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவர் ஆகவே ஜெபத்தை பற்றி சொல்ல வேண்டியதாயிற்று. ஜெபம் தமிழ்நாட்டிலே வியாபாரமாக்கப்பட்டிருக்கிறது, பிசினஸ் ஆக்கப்பட்டிருக்கிறது. யாரோ அந்த ஜெபத்தை சார்ந்து இருக்கிறார்கள். உலகத்தில் எங்கேயுமே ஜெப கோபுரம் கிடையாது. கேரளால இருக்குமா? கேரளாலும் கிடையாது. கேரளாவோ ஆந்திராவோ மற்ற எந்த மாநிலத்திலும் கிடையாது. தமிழ்நாட்டிலே ஜெப கோபுரம் இருக்கிறது, போட்டோ ஃபைல் திட்டம் இருக்கிறது, செபிக்க வாங்கள் என்ற ஒரு அருமையான அலைகள் வருகிறது. நான் யாரையும் வருத்தப்படுத்தியோ யாரையும் சுத்தப்படுத்தியோ பிரசங்கிக்கவில்லை, சத்தியத்தை பிரசங்கிக்கிறேன். நீங்கள் காட்க வேண்டும். அருமையான ஜெபத்தை குறித்து நீங்கள் தெளிவாக கொள்ள வேண்டும். நீங்கள் அருமையான ரோமன் கேத்தலிக் சபையில அவர்கள் ஜெபம் எப்படிப்பட்டது என்று போய் பார்க்க போனால், அருமையான மரியாளே வேண்டிக் கொள்ளும், சூசியப்பரே வேண்டிக் கொள்ளும் என்று அவர்கள் செபிக்கிறார்கள். நான் வண்டியில வரும்போது அந்த பிரதர்ட்ட சொன்னேன், அருமையான இந்த ஆள்கிட்ட போய் ஜெபம் பண்றது, இந்த போட்டோ ஃபைல் திட்டம் அங்கெல்லாம் ஜெபம் பண்றது காட்டிலும் இந்த ஆளுங்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா இவங்க எல்லாம் செய்துங்க, இவங்க எல்லாம் கோடி கோடியா பணத்தை சம்பாதிக்கிறாங்க ஜெபத்துல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சிறு வாலிபர் திட்டம், சிறு பிள்ளைகள் திட்டம், அதுக்கு என்ன திட்டம்னா அங்க போனா பணம் கொடுத்தாதான் ஜெபம் பண்ண முடியும். எண்ணெய் வியாபாரமாக்கப்படுகிறது. எண்ணெய் எல்லாம் 500 ரூபான்னு விற்கிறாங்க. அந்த ஆளு திருச்சியில கோடீஸ்வரன் ஆயிட்டார். அது எல்லாம் இந்த தமிழ்நாட்டுல தான் இதெல்லாம் இந்த வியாபாரம் ஆகிறது. வெளிநாட்டுல அங்க போய் வெள்ளக்காரன் எல்லாம் போய் ஒண்ணுமே செய்ய முடியாது.
வெளிநாட்டுல நான் போகும்போது எங்கேயுமே அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. இல்ல அங்க யாராவது இப்படி பண்றாங்களான்னு பார்த்தா யாருமே பண்ணல. நம்முடைய தேவன் உலக ரட்சகர். நம்முடைய ஊழியத்தினுடைய மாதிரி அப்போஸ்தலனாகிய சபையா இருக்கட்டும். ஜெபம் நீங்கள் வேத வசனத்தின் மூலமாய் கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்கிறபடிதான் செபிக்க வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நீங்கள் மனுஷனை தேடி ஓடாதிருங்கள். மனுஷன் செபிக்க வேண்டும் என்று காத்திருக்காதிருங்கள். மனுஷனை மேன்மையாய் நினைக்காதிருங்கள். நாங்களும் உங்களை போல பாடுள்ள மனுஷன். ஆமென். ஹல்லேலூயா. உங்களை போல நாங்களும் நான் எந்த மனுஷத்தையும் நான் ஜெபம் பண்ண போனோம் தேடி போனதில்லை. வந்தா ஜெபம் பண்ணுவோம். நம்மை அழைத்தவர், நம்மை தெரிந்து கொண்டவர், நம்மை முன்குறித்தவர், நம்மை அழைத்தவர், அருமையான் நம்முடைய ஊழியத்திலே வைத்திருக்கிற தேவன் மகா பெரியவர். அவர் ஆபிரகாமிலும் பெரியவர், ஈசாக்கிலும் பெரியவர், யாக்கோபிலும் பெரியவர், அருமையான எல்லாரிலும் அவர் பெரியவர். ஆமென். உன் கண்கள் அவரை மாத்திரம்தான் நோக்கி பார்க்க வேண்டும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து வரும். ஆமென். glory. எந்த மனுஷனை நீங்க தேடி போனீங்க, ஒரு ஜெப கூட்டம் அங்கங்கன்னு போனீங்கன்னு வச்சுங்களா, உங்கள் விசுவாசத்தின் அளவு நீங்கள் தேவனை துக்கப்படுத்துகிறீர்கள். உங்களுக்குள்ளே அவர் இருக்கிறார். உங்களுக்குள்ள ஒரு அப்பா இருக்கிறாரு. நீங்க இன்னொரு அப்பாவை தேடி போனா எப்படி இருக்கும்? அவன் சொன்னா, நான் தாண்டா அவங்க அப்பா. இல்ல 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 இல்ல, அங்க ஒரு ஆள் இருக்கிற. இந்த தமிழ்நாட்டுல பார்த்த கொடுமை கொடுமை உண்மையா இறுதியை உடைச்சிட்டு செருப்பு போடாம வேளாங்கண்ணிக்கு போறாங்க. சின்ன குழந்தைகளை இப்படியே தள்ளிட்டே போறாங்க. எங்கிருந்து வர்றாங்க? மெட்ராஸ்ல இருந்து வேளாங்கண்ணி எவ்வளவு டிஸ்டன்ஸ் யோசிச்சு பாருங்க. வேலூர்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் வெயில் காலத்துல இப்படியே ஒரு சிலுவையும் சுமந்துகிட்டு. ஜனங்கள் சத்தியத்தை அறியவில்லை. ஆவிக்குரிய ஜனங்க, சபைக்கு வர்ற ஜனங்க, அவங்களும் ஜெபத்தை பற்றி தெளிவான ஒரு அறிவு இல்லை. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். அந்தரங்கத்திலே பார்க்கிற தேவன் உங்களுக்கு வெளியரங்கமாய் பதிலளிப்பார். நீங்கள் எவ்வளவு அழகாய் செடிக்கிறீர்கள் என்பது முக்கியம் அல்ல, எவ்வளவு அருமையான உங்கள் ஜெப சத்தம் அழகாய் இருக்க வேண்டும் என்று நினைக்காதிருங்கள். ஹல்லேலூயா. மேடையில சில ஜெபம் பண்றத பார்த்தா செந்தமிழ்ல ஜெபம் பண்றாங்க. அந்த கூட்டத்தையே கவர் பண்றாங்க ஜெபத்துல. அதெல்லாம் பரலோகம் அங்கீகரிக்கப்படுகிற ஜெபம் அல்ல. சிலருக்கு என்ன ஜெபம் பண்ணே தெரியாது. ஒரு பிரதரை மீட்டிங்ல கூப்பிட்டா அடிச்சு எடுத்து, டைம் ஆயிட்டு பிரதர், நிறுத்துங்க பிரதர். அப்பதான் மறுபடியும் அங்க ஆரம்பத்துல ஆரம்பிக்கிறார். கல்யாண வீட்டுல சிலரை ஜெபம் பண்ண விட்டா பொண்ணு மாப்பிள்ளை எழுப்பி ஓடியே போயிடும். அப்படி ஒரு இடத்துல போயிட்டு ஆந்திரா பக்கத்துல ஜெபம் பண்ணி முடிச்சு பாக்குற பொண்ணையும் காணும் ஆணையும் காணும். ஒரே ஓட்டம். 9 மணி ஆயிடுச்சு, ஒரே ஓட்டம் ஓட்டாங்க. அப்புறம் அவங்க இருந்த ரூம்ல போய் நாங்க டாட்டா காமிச்சு வந்தோம், போயிட்டு வரோம். ஏன்னா அவங்க ஆந்திரா, நாங்க தமிழ்நாட்டுக்கு வந்தோம். சிலருடைய ஜெபம் அர்த்தம், சிலருடைய ஜெபம் பொருள் இல்லாததா இருக்கிறது. சிலருடைய ஜெபம் சிலர் வெறுக்கிறார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். விதவை மகாநாட்டிலே ஒருவர் இப்படி செபித்திருக்கிறார், ஆண்டவரே இந்த வருஷம் 5000 விதவைகள் இருக்கிறார்கள், அடுத்த வருஷம் 10,000 இது பெருக வேண்டும். அப்படி என்றால் இது அர்த்தமில்லாத ஜெபம், பொருள் இல்லாத ஜெபம். தேவனுடைய பிள்ளைகளை அந்தரங்கத்திலே பார்க்கிற தேவன் உங்களுக்கு வெளியரங்கமாய் பதிலளிக்கிறவர். நல்ல புரிஞ்சுக்கணும். உங்க ஸ்பிரிச்சுவல் growth, உங்க ஸ்பிரிச்சுவல் அருமையான growth உங்க சத்தத்திலே கேட்கலாம். அவங்க தீர்க்க தரிசனம் சொன்னாங்க பாஸ்டர், இவங்க தீர்க்க தரிசனம் சொன்னாங்க பாஸ்டர், இவங்க இதை சொன்னாங்க பாஸ்டர், அவங்க அதை சொன்னாங்க பாஸ்டர். எல்லாம் சொல்லட்டும், நான் தப்புன்னு சொல்லல, அவங்க சொல்லட்டும்.
ஆனால் உனக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு, உனக்கும் தேவனுக்கும் உள்ள அன்பு, உன்னை தேவனை சார்ந்திருக்கிற விசுவாசம், தேவன் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை, தேவனை ஆராதிக்கிற ஆராதனை, உன் பரிசுத்தமான வாழ்க்கை எல்லாம் பலமுள்ளதா இருந்தால் உன் ஜெபம் பலனுள்ளதா இருக்கும். உன் ஜெபம் பரலோகத்திலிருந்து பலனை கொண்டு வருகிறதா இருக்கும். இயேசு ஜீவிக்கிறார். எங்கே ஜீவிக்கிறார்? உனக்குள்ளே ஜீவிக்கிறார். உன்னோடு கூட இருக்கிறார். நீங்க போறது நான் தவறு என்று சொல்லவில்லை, சிலர் ஜெபிக்கிறது கூட நான் தவறு என்று சொல்லவில்லை. அதற்காக ஜெபத்திலே அவர்களை சார்ந்து விடாதீர்கள். கோரிமேட்ல நிக்கிறேன், சொல்றேன் பாஸ்டர், போன் பண்ண வந்தேன் பாஸ்டர், ஏசு அழைக்கிறார், உங்களுக்கு போன் நம்பர் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார். நான் நொந்தே போயிட்டேன். நான் அப்படி ஒரு போன் எங்கேயும் பண்ணது கிடையாது. 1000 பிரச்சனை இருந்தாலும் நான் ஒரு நாள் யாருக்கும் அப்படி போன் பண்ணது எனக்கு தெரியாது சிஸ்டர். நான் ஐயோ அப்படியா பாஸ்டர், உடனே போன் பண்ணணும், ஆஸ்பத்திரியில என் மகா ஐசியூல இருக்கிறா, அவன் உடனே ஜீசஸ் கால்ஸ் போன் பண்ண. நீ பண்ணு, போய் முட்டி போடு, ஆண்டவரை நோக்கி பாரு, ஆண்டவருடைய சமூகத்தை சாட்டு, சபைக்கு வா. எல்லா நாளும் சபை நடக்குது. 365 நாளும் எந்த சபையில் நடக்குது? இங்க நடக்குது. 365 நாள் போட்டேன். ஒரே ஒரு வாரம் நான் ஊருக்கு போனால மக நடத்தினாப்ப. எல்லா நாளும் இங்க நடக்கிறோம், ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். அருமையான நீங்களும் கர்த்தருடைய சமூகத்திலே வந்து காத்திருந்து கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஆமென். மற்றவர்களை சார்ந்து இருக்கிற காலம் புதுசா குழந்தை பிறந்துன்னா பரவாயில்ல, அது 10-15 வருஷமும் இடுப்புல தூக்கி வச்சு பால் ஊட்டிட்டு இருந்தா அப்படி +2க்கும் பால் ஊத்தணும். மகளே குடிமா, அது பாச சொன்ன நிலா ஓடிப்போ. நிலா ராஜாமணி பேசுறார், நிலா என்னைக்கு வந்துச்சு, நிலா என்னைக்கு ஓடி போச்சு. கல்யாணம் பண்ண போன இடத்துல புருஷன் பால் கொடுக்கணுமா, பாட்டில குடிமா தூங்குமா. இது உருப்படுமான்னு கேட்கிறாரு அவர். நான் கேட்கல, அவருடைய பாயிண்ட் ஒண்ணு சொல்றேன். தேவனுடைய பிள்ளை இந்த நாளின் கால வேளையில அந்தரங்கத்திலே பார்க்க தேவன் உனக்கு வெளியரங்கமாய் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அந்தரங்கத்திலே பார்க்கிற தேவன் யார்? எப்படிப்பட்டவர்? அந்த ரங்கத்திலே பார்க்கிற தேவனுடைய தன்மை என்ன? அந்த ரங்கத்திலே பார்க்கிற தேவன் பதில் கொடுக்கிற இடத்திலே அவர் இருக்கிறாரா? அந்த ரங்கத்திலே பார்க்கிற தேவனுடைய வல்லமை என்ன? அந்த ரங்கத்திலே பார்க்கிற தேவனுடைய மகத்துவம் என்ன? அந்த ரங்கத்திலே பார்க்கிற தேவனாலே என்ன செய்ய முடியும்? நான் அந்த பகுதி எடுத்தா அது பெரிய சப்ஜெக்டா போயிடும். ஒரு சப்ஜெக்ட் பேசுறேன். அந்த ரங்கத்திலே பார்க்கிற தேவன். நீங்கள் மத்தேயுவின் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 48ஆம். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சத்துவமாய் இருக்கிறது போல. சீஷர்கள் வந்து கேக்குறாங்க, ஜெபம் பண்ணுகிறது எப்படி பண்ணணும்? நீங்க பேர் கிறிஸ்துவ சபைகள் எல்லாம் போனா ஜெபம் இப்படி ஒரு பிரேயர் நேரம் வச்சுக்கிறாங்க. பரமண்டங்க பிதாவே, உடைய நாமம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டல் செய்யப்படுவது போல செய்யப்படுவதா, உடைய ராஜ்யம் வருவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். இது வந்து ஒரு அருமையான அந்த சபையில இந்த பிள்ளைங்க பாடம் 1+1 2+2 திருப்பி சொல்லுன்னு சொன்னா கீழே இருந்து மேல சொன்னா சொல்ல தெரியாது. அது மேல இருந்து அப்படி கத்திருக்கு 1+1 இங்கதான் சொல்லிட்டே வரும். இதே போல பரமண்டலத்தில் இருக்கிற பிதாவே, நாம் வருவதாக, சித்தம் பரமண்டலம் செய்யப்படுவதாக அது இதுன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. நான் அதுல இருந்து ஒரே ஒரு ஜெபத்தை எடுக்கிறேன். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. ஏன்னா இங்க நீங்க ஜெபம் பண்ணவங்க இருக்கிறீங்க. நல்ல சபைகளிலும் இந்த ஜெபத்தை பண்றாங்க. பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. அப்ப பரமண்டலத்தில் இருக்கிற உங்கள் பிதாதான் உங்கள் ஜெபத்தை காட்க வேண்டும். பிதா என்ற வார்த்தை தகப்பன் என்ற வார்த்தைக்கு பொருள். பிதா என்ற வார்த்தை அருமையான தேவன் உனக்கு தகப்பனாக இருக்கிறார். அவர் தகப்பனாய் இருக்கிறார். அப்படி என்றால் நீங்கள் யாராய் இருக்கிறீர்கள்?
பிள்ளைகளா இருக்கிறீர்கள். புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கர்த்தர் உனக்கு தந்திருக்கிறான். அப்ப தகப்பன் யார்? பூரணமான தேவன். அப்போ தகப்பன் தன் பிள்ளை எப்படிப்பட்ட நிலைமைக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறார் என்றால் என்ன நிலைக்கு வர நினைக்கிறார்? பூரணமான நிலைமை. உன் ஆவிக்குரிய பகுதியிலே ஜெபம் பண்ண வேண்டாம், கொஞ்சம் ஜெபம் பண்ணாலே கர்த்தர் கேட்பார். ஆமென். நீ அருமையான உன்னுடைய ஆவிக்குரிய பகுதியிலே விசுவாசத்திலே விழுந்த பகுதி, நம்பிக்கையிலே விழுந்த பகுதி, சந்தேக அருமையான குறை சொல்லுகிற பகுதி, விட்டு கொடுக்காத பகுதி, இது எல்லாவற்றையும் பூரணமான ஒரு ஆவிக்குரிய நிலைமைக்கு நீங்கள் வளர்ந்து வருகிறீர்கள். அதைதான் சபை செய்ய வேண்டும். சபை அதைதான் செய்ய வேண்டும். சபை அதைதான் செய்ய வேண்டும். நீங்கள் எல்லா பகுதிகளிலும் இன்றைக்கு நீங்கள் ஆவிக்குரிய நிலைமையில் இருப்பீர்கள். அதான் பாஸ்டர் சொல்லும்போது சொன்னார், அவங்க ரட்சிப்பு இழந்து எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு. சபை ஆராதனை முடிஞ்சு வெளியில போய் பயங்கர கெட்ட வார்த்தை போட்டு சண்டை போடுறாங்க. அவர் ரொம்ப கோபப்பட்டு பேசுறாரு. அத மதுரையில எங்க சபையில அது நடந்துச்சு சொல்றார். எப்படி ஆராதனை முடிச்சு அவங்க அப்படி சொல்ல முடியும்னு அதுக்கு அவர் விளக்கம் கொடுக்கிறாரு. அவங்க ரட்சிப்பை எல்லாம் எப்பவுமோ இழந்து போயிட்டாங்க, அபிஷேகத்தை இழந்து போயிட்டாங்க, கிருபையை இழந்து போயிட்டாங்க, தேவனோடு கூட நடக்கிற அந்த உறவு உடைக்கப்பட்டது. அதனாலதான் அவங்க இந்த இடத்துக்கு வந்து விட்டாங்க. அருமையான ஆண்டவருடைய பிள்ளையை இந்த கால வேளையில பூரண சர்க்குனராக நீங்கள் உருவெடுக்க வேண்டும். பாம்பு குட்டி குட்டியா இருக்கும்போது ஒன்னும் பிரச்சனை கிடையாது. அது வளர 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 அது அருமையான விஷ தன்மை உள்ளதாக மாறுகிறது. அதை கண்டால், பாம்பை கண்டால் படையுமே நடுங்கும் என்று எழுதப்பட்டு சொல்றான். சின்ன பையன் அவன் வளர 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 அவன் சில துறையில திறமையானவனாய் மாறி விடுகிறான். கிரிக்கெட் விளையாடுறதுல திறமையான மனுஷனாக மாறி விடுகிறான். அந்த பால் வருகிற வேகத்தை பாத்தீங்கன்னா மண்டையிலதான் பட்டு குளிரதான் நம்மளை தூக்கி போகணும், அவ்வளவு வேகமா வருது. டான்ஸ் ஆடுறான், அப்படி ஆடுறான். லட்சோ லட்ச ஜனங்க இருக்கிறான். நம்ம கால் இப்படி ஸ்டெப் வச்சுன்னா 2 எலும்பு உடஞ்சே போயிடும். அவன் இந்த ஸ்டெப் வைக்க எத்தனை நாள் பயிற்சி எடுத்தான்னு தெரியல. இந்த 2 விரலையும் இப்படி நடக்கிறான். நம்ம 2 விரலையும் நடந்தா 2 விரலும் உடஞ்சு போயிடும். அவன் டிரெஸ், அவன் தோற்றம். கேரளாவே ஒருத்தன் அசைச்சிட்டு இருக்கிறான் பாட்டு பாடி. கேரளா ஃபுல்லா 1 லட்சம் பேர் கூடுறாங்க, அவன் பாட்டு பாடும். நான் நினைச்சேன் எப்படி பாடுறான். அவன் பயிற்சி பெறுகிறான். அவன் பயிற்சி பெறுகிறான். அருமையான அவன் பயிற்சி எடுக்கிறான். கர்த்தர் உன்னை ஆவிக்குரிய பகுதியிலே ஒரு பூரணமான இடத்திற்கு கொண்டு போக விரும்புகிறான். ஓட்ட பந்தயத்திலே ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். ஒருவன் பந்தய பொருளை பெற்றுக் கொள்வான். அவன் யார் என்றால் திறமையான பயிற்சி பெற்றவன். ஆமென். ஒரே 2 மார்க், ஒரே மார்க் தான் போச்சு. டெரிக்கு 1 மார்க் போச்சு. அதனால ஆஸ்திரேலியால ஒரு காலேஜ் அட்மிஷன் போயிட்டு 1 மார்க் என்னதான் போச்சு. அவன் டெஸ்ட் எழுதுனா 1 மார்க் போச்சு. எல்லாம் பூரணமான ஒரு நிலைமையிலே படிப்பா இருக்கட்டும், அறிவியலா இருக்கட்டும், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை தோட்ட தொழிலா இருக்கட்டும், எல்லாம் இருக்கட்டும். கர்த்தர் உன்னை ஒரு திறமையான வேண்டும் என்றால் ஒரு ரகசியத்தை உனக்கு சொல்லுகிறேன். நீ ஆவிக்குரிய பகுதியில கட்டப்பட்டிருந்தால் உலக பிரகாரமான பகுதியிலே ஞானமுள்ள மனிதனாயிருப்பார். தானியேல் அதைதான் செய்தார். அவனை அருமையான அவர்கள் 10 மடங்கு சாமர்த்தியம் உள்ளவர்களாயிருந்தார்கள். அவர்களை 10 மடங்கு அவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தா 10 மடங்கு சாமர்த்தியம் உள்ளவர்களாயிருந்தார். காரணம் அவன் ஒரு ஜெப வீரன். காரணம்
அவன் வாலிபத்திலே பரிசுத்தமாய் சிரிக்க தன்னை பாதுகாத்துக் கொண்டவன். காரணம், அருமையான தானியேல் அருமையான ராஜ போஜனத்தினாலே தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பார்த்துக் கொண்டவன். அருமையான தானியேல் அருமையான அவன் சொப்பனத்தையும் அருமையான சொப்பனத்தின் அர்த்தத்தையும் விளக்கி சொல்லுகிற கிருபை பெற்றவன். Glory to God. ஒரு பூரணமான நிலைமைக்கு நாம் எப்படி வருகிறது? ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். நம்ம ஒரு காலத்துல எல்லாம் எங்க இருந்தோம், வேப்ப மரம், மயில்கல்லு. நான் போனேன் எங்க ஊர் பக்கத்துல இருக்கிற கோயில், உண்மையா சொல்றேன், நான் உண்மையா கும்பிட்டேன். சுத்தி வருவேன், 3 தடவை சுத்தி வருவேன், ஒரு 3-4 கிலோமீட்டர் அப்படியே சுத்தி வருவேன். அப்புறம் மரத்தை சுத்தணும், அதுக்கப்புறம் அங்க இருக்கிற கல்லுகள் எல்லாம் சுத்தணும். பெருச்சாடி இருக்கும், பாம்பு சிலை இருக்கும், நிறைய சிலை இருக்கும் சுத்தி, அதையெல்லாம் கும்பிடணும். அதுலயும் கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுல பால் ஊத்துவாங்க, அதை எடுத்து குடிப்பேன், இப்படியே குடிச்சுட்டே இருப்பேன். எப்படி இருக்குன்னு தெரியும், சாக்கடை தண்ணி மாதிரி இருக்கும். அந்த மண்ணு சலிச்சு வாய்க்குள்ள போயிடும். அப்படியே என்ன பண்ணிடுவோம், துப்புவேன். கொஞ்சத்தை உள்ள போகும், பாதி வெளியே வரும், மண் இருக்கிறதுனால. நான் படுத்து அங்க சட்டை போடக்கூடாது, சட்டையெல்லாம் கலட்டி, அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சட்டை போடக்கூடாது. மண்ணுல படுத்து கிடப்பேன், வாயெல்லாம் மண்ணு போகும். நான் நினைப்பேன், கடவுளை பாக்குறதுக்கு தானே நம்ம இங்க வந்திருக்கிறோம், அந்த மண்ணு போனா போட்டோம். அதுல ரொம்ப கொடுமையானது, அதுல என்னன்னா ரொம்ப கொடுமையான ஒரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கோயிலுக்கு பின்னாடி தண்ணி வரும், அந்த தீர்த்தம்னு குடிப்பேன், தீர்த்தத்தை குடிப்பேன். எனக்கு ஸ்கூல்ல போய் அந்த பசங்கிட்ட சொன்னேன், டேய் அங்க நான் மனசார தீர்த்தம் குடிச்சேன்டான்னு சொன்னேன். அவன் சொன்னா, பூசாரிக்கு அங்கன்னா பாத்ரூமா வச்சிருக்கிறாங்க, நீ மனசார தீர்த்தம் குடிச்சேன்னு சொல்றது. அவன் ஒண்ணுக்கு இருக்கிற மடையே அதான்டா, அததான் நீ குடிச்சுக்கிறாங்க. அங்க சிலையில வடிகிற கூத்துறது இங்க எப்படா வரும்? அப்போ நான் நினைச்சேன், எவ்வளவு பூசாரி மோண்ட ஒண்ணுக்கு எவ்வளவு குடிச்சிருக்கேன்னு மனசுல நினைச்சுக்கிட்டேன். அது கூட அந்த பக்கமே போக மாட்டேன். எதுக்கா சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய பிள்ளைகளை எப்படியாயிலும் நீங்கள் பக்தியிலே பூரணமாக வேண்டும், பரிசுத்தத்திலே பூரணமாக வேண்டும், நம்பிக்கையிலே பூரணமாக வேண்டும். உங்கள் ஆராதனை ஒரு பூரணமான ஆராதனையா இருக்க வேண்டும். பூரணமான ஆராதனை, என்ன கரெக்ட் டைம், கரெக்ட் நேரம், இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப. சினிமா பார்க்க போற நேரத்துல எம்ஜிஆர் படம் பார்க்க போனா சாவுல போயிட்டு வர்றது மாதிரி. நான் எவன்டா ஒருத்தன் மீன் பிடிக்கிறவன் கிடைச்சா அவன் கை வலை போட்டு குடு ஒழுன்னு இருக்கும். எத்தனையோ டைம்ல என்ன இந்த லைன்ல கொண்டு போய் விட்டுறேன், அவன் சொல்லுவான், அந்த கைக்கு அங்க நின்னுக்கோ, உன்னை ஒருவன் தொட முடியாது. அப்படி போயிருக்கிறேன். அங்க போனா அந்த இதெல்லாம் போயிடும். படம் எம்ஜிஆர் நிப்பாரு, எவ்வளவு துக்கமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதுல என்ன வந்துற போது, ஸ்ரீதர் எடுத்தான், அதை எடுத்தான், ஒரு சவுண்ட கொடுத்துட்டு இருப்பான். நீங்க படம் நான் பார்க்கும்போது, அருமையான சினிமா போகும்போது காலில மூட்டை கடிக்காங்க. அந்த காலம், இப்பெல்லாம் எல்லாம் ஏசி ஆகிட்டாங்க. அந்த காலம் பெஞ்சில உட்கார்ந்து இருக்கணும், அதன் கடைசி கம்மியா இருக்கிற டிக்கெட் தான் நான் போவேன். 50 பைசா, ₹1 டிக்கெட் தான். இப்படியே இந்த மூட்டை கடிக்கும்போது இப்படி திரும்பி பார்த்தா சீன் போயிடும். இப்படியே இப்படி பார்த்துக்கிட்டே அடிப்பேன், இப்படி பார்த்துக்கிட்டே நசுக்குவேன். ஏன்னா நீங்க கண்ண முன்னா சீன் போயிடும். ஐயா, இயேசு இன்பமானவர், இயேசு மகிமையானவர், இயேசுவின் சமூகம் இன்பமானது. 1000 நாட்களை பார்க்கிலும் பிரகாரங்களிலே தங்குகிற ஒரே நாள் நல்லது. ஆமென், ஆமென். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நீங்கள் ஒரு பூரணமான நிலைமைக்கு நீங்க எக்ஸசைஸ், அப்படி ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும், அப்படி ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும். முதல்ல நீங்கள் பூரணத்துக்கு நேராக நடக்க நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், அருமையான விட்டு விட வேண்டியவைகளை விட்டு விட வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, இதை விட்டுதான் விட்டுணும். நம்ம எப்பவுமே சொல்லாம இருந்தா கூட விடுவாங்க, யாராவது சொன்னா விட மாட்டாங்க. நம்ம சுவாபம் அப்படி. மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 21-22.
அந்த வாலிபன் அவரை நோக்கி எல்லாம் கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணனா இருக்க விரும்பினாய். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, நீ பூரண சற்குணரா இருக்க வேண்டும் என்று விரும்பினால். இயேசு எப்படிப்பட்டவர்? பூரண சற்குணரா இருக்கிற தேவன். நம்முடைய பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்டவர்? பூரண சற்குணரா இருக்கிற தேவன். நம்முடைய பரிசுத்தாவியானவர் எப்படிப்பட்டவர்? பூரண சற்குணரா இருக்கிறவர். அருமையான நீங்கள் அவரோடு கூட நடக்க வேண்டும், அவரோடு கூட தங்க வேண்டும், அவரோடு கூட பேச வேண்டும், அவருடைய சத்தத்தை காட்ட வேண்டும் என்றால் நீங்கள் பூரண அவனை நீ பூரண சற்குணனா இருக்க விரும்பினாய். இவைகளை அப்படி அந்த வாலிபன், நீ போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாகும், பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டா, பின்பு என்னை பின்பற்றி வா. ஆண்டவர் சொல்றார், நீ அதை விடணும் சொல்றார், அதை விடணுங்கிறார், அதை விடணுங்கிறார். ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தையும் நீங்கள் விடதான். நீங்கள் விடாதபடி நீங்கள் பூரணமான ஒரு இடத்திற்கு நகர முடியாது. பூரணமான இடத்துக்கு நீங்கள் நகர முடியாமல் இருந்தால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே போக முடியாது. ஏன்னா அங்கே இருக்கிறவர் பூரண சற்குணரா இருக்கிற தேவன். உங்களை நோக்கி அருமையான மகிமையின் அழைப்பு வருகிறது என்றால் நீங்க பூரண பூமியில இருக்கிற நாளெல்லாம் குடிச்சிருக்கிறான் ஜோசப், ஏசுதாஸ் குடிச்சிருக்கிறான், ஏசு தாசா, இயேசுவும் இல்ல இவன் தாசன், இயேசுக்கு இவன் தாசனா இல்ல. பேதுருவா இவன் வெயில்ல வந்திருக்கிறான் மர்டர் கேஸ்ல, இவன் பேதுருவா இல்ல. சாவு கிறிஸ்தவங்க, அருமையான கிறிஸ்தவங்க பாட்டு போய், கிறிஸ்தவங்க சாவுல சொல்றது எல்லாம் போய். அவன் மனம் போல வாழ்ந்தான், மனம் போல ஜீவித்தான். ஒருத்தர் பாடுறாங்க, சொந்தம் என்று ஒன்றும் இல்லை, சொந்தம் என்று சொல்ல ஒன்றும் இல்லை, யாரும் இல்லைன்னு ஒரு பாட்டு. எனக்கே வரல, ஏன்னா அந்த பாட்டை நான் பாட விரும்பல. அந்த பாஸ்டர் பாடுறாரு, பாதி அந்த சபையில இருக்கிறவங்க பாஸ்டர் சொந்தக்காரன். இவர் பாடுறாரு, சொந்தம் என்று சொல்ல ஒருவருமே இல்லையா. மனைவி சொந்தம் ஒரு பக்கம் இருக்குது, ஒரு 10 பேர் டிக்கெட், இந்த பக்கம் புருஷன் சொந்தம் ஒருத்தர். சொந்தம் என்று சொல்ல ஒருவருமே இல்லையா. என்ன பச்சை பொய் சொல்றாங்க, பாடுறாங்க, இப்படிதான் பாடுவாங்க. சாவுல என்ன தெரியுமா சொல்லுவாங்க? மலையை சாச்சாரு, கடலை பூமிக்கு கொண்டு வந்தாரு, அப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க. கடலை சாச்சாரு, மலையை சாச்சாரு. நான் மேக்சிமம் சாவுல பிரசங்கமே பண்ண விரும்ப மாட்டேன். உண்மையா, நான் ஒருத்தர் சாவுல ஒரு பாஸ்டர் வந்தாரு. பாஸ்டர், துவக்கத்திலிருந்து இந்த ஆளை குழியில போடுறது வரை நீங்க தான். அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல, ஏன்னா யாரும் பிரசங்கம் கொடுக்க மாட்டாங்க, பாஸ்டர் தான் பேசுவார் அந்த சப்ஜெக்ட்ல. இவருக்கு பிரசங்க கரசங்க எல்லாம் பண்ணி குழியில தூக்கி போட்ட பிறகு கல்லறைக்கு வெளியே வந்து சொல்றாரு, உங்களுக்கு அவருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதான்னு கேட்டார். ஏன் ஒரு ஜெபம் கூட நீங்க பண்ணலையே? குடிகாரம் பாஸ்டர், அதனாலதான் நான் அதை விரும்பல. குடிகாரனை நான் பரலோகத்துக்கு போவான், அது தேவதூதன் கொண்டு போனா, இதெல்லாம் என்ன கதை விட்டுட்டு இருக்கிறீங்க? நீங்க நினைக்கிறது போல வேதம் சொல்லவில்லை. வேதம் பூரணமாக்கப்படுகிற மனிதனுக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிற வாசல் தான் அருமையான அந்த மகிமையின் வாசல். அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, இது இடுக்கமும் நெருக்கமுமான வாசல், இதிலே பிரவேசிப்பவர்கள் சிலர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த வாசலை இடுக்கமும் நெருக்கமான வாசல் என்று போடப்பட்டிருக்கிறது என்றால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தின் ஜனங்கள் இயேசுவை பின்பற்ற விரும்புகிறார்கள், ஆனால் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை விட்டுவிட அவர்கள் விரும்பவில்லை. உலகத்தையும் பின்பற்ற விரும்புகிறார்கள், இயேசுவையும் பின்பற்ற விரும்புகிறார்கள். அதை நீங்கள் திருமணத்திலே பார்த்துக் கொள்ளலாம், அதை நீங்கள் வீடு பால் காய்ப்பிலே பார்த்துக் கொள்ளலாம்,
அதை நீங்கள் அஸ்திவாரம் வீடு கட்டும் போது அஸ்திவாரம் அருமையான நோண்டும் போது பார்த்துக் கொள்ளலாம். அஸ்திவாரம் நோண்டும் போது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கான்ட்ராக்ட் கையில கொடுக்க கூடாது. நீங்க சொல்லணும், எங்க ஃபாதர் வர்றாரு, அவர் ஜெபம் பண்ணுவாரு, அதை தான் நீங்க செய்யணும் சொல்லணும். எல்லாம் நில வைக்கும் போது பாதி உலகம் நிலைக்குள்ள காசு இருக்குது. கஷ்டப்படும் போது இந்த நிலையை கொஞ்சம் நகட்டினா நமக்கு காசு கிடைக்கும். அது இருக்குது. அது இப்பெல்லாம் துருப்பிடிச்சு போனாலும் போயிருக்கும். தேவனுடைய பிள்ளையை நீங்கள் எல்லா பகுதிகளிலும் ஆண்டவரை உயர்த்த வேண்டும். உங்களை உயர்த்தி இருக்கிறார், உங்களுக்கு பணம் கொடுத்திருக்கிறார், வேலை கொடுத்திருக்கிறார், அருமையான பலன் கொடுத்திருக்கிறார், ஜீவன் கொடுத்திருக்கிறார், ஆயுசு நாட்களை பெரிய பண்ணியிருக்கிறார். நீங்கள் இருக்கிற காலவரையில் உங்கள் மனதிலே என்ன எண்ணம் இருக்க வேண்டும் என்றால், அருமையான என் பணத்திலே நான் கர்த்தரை மகிமைப்படுத்துவேன், என் படிப்பிலே நான் கர்த்தரை மகிமைப்படுத்துவேன், எனக்குரிய எல்லாவற்றிலும் கர்த்தரை மகிமைப்படுத்துவேன். எதையெல்லாம் விட்டுவிட வேண்டுமோ அதையெல்லாம் நான் விட்டுவிட என்னை ஒப்புக் கொடுப்பேன். அப்பொழுதுதான் ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், 1:2 உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். வானத்தின் நட்சத்திரங்களை போல உன்னை நான் பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. விடும்போது பிரச்சனை இருக்கும். யோசிச்சு பாருங்க, நீ கிறிஸ்தவ குடும்பத்திலிருந்து நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. புருஷனும் மனைவி கிறிஸ்டியனா இருந்து நம்ம பிள்ளைங்க கிறிஸ்டியனா வந்து அவங்க வளர்றது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. எங்க வீட்டுல நான் ஒரே ஒரு ஆள் தான், ஒரே ஒரு ஆள். எங்க அண்ணனை இப்ப நான் பார்த்தேன், அவனுக்கு 70 வயசு ஆயிடுச்சு. அவன் என்ன பார்த்து ஆச்சரியமா பார்ப்பான். ஐயப்பன் கோயில்ல குருசாமி அவன். அந்த ஐயப்பன் திருவனந்தபுரத்துல அவன் சொன்னான், ஏசுனா சாப்பாடு கொடுப்பாரா, ஏசுனா சாப்பாடு கொடுப்பாரா, பைபிளை தூக்கி வீடு விடா போற, அசிங்கமா இருக்கு, கேவலமா இருக்கு, குடும்பத்துக்கே கேவலமா இருக்கு. ஒருத்தம் கூட இப்படி யாரும் வரல. இன்னைக்கு போக கூடாது, நாளைக்கு வேலைக்கு போ, சந்தையில வேலைக்கு போவாங்க, பில்லு போடுற செக்ஷன்ல வச்சிருக்கிறேன். பேங்க்ல கூட ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா நான் பாக்குறேன், அட்டெண்டர் போஸ்ட் ஏதாவது கிடைச்சா நீ போய் செய். எங்க அம்மாட்டக்காரன் அவன் என்ன சொன்னான், ஒண்ணுமே சொல்லல, போமாட்டானா, வீட்டை விட்டு வெளியே போச்சு. நான் வந்து ஒரு வேஷ்டியும் ஒரு சட்டையும் தான் வீட்டை விட்டு வெளியே வந்தேன். எங்க அம்மா போகாதரா, இல்ல ஏசுநாதர் என்ன நடத்துவாரு. அதையும் எங்க அம்மா சொல்லிட்டார், ஏசுநாதர் அவன் நடத்துவாராம், சாப்பாடு கொடுப்பாராம். அவன் சொன்ன வார்த்தை, பிச்சை எடுக்கும் போது பக்கத்து வீட்டுல பிச்சை எடுக்கணும், எங்க வீட்டுக்கு பிச்சை எடுக்க வரக்கூடாதுன்னு சொன்னான். உனக்கு பிச்சையே போட மாட்டோம். பாடுகள் உண்டையா, நெருக்கங்கள் உண்டையா, இழப்புகள் உண்டு. அவங்க சாவுக்கு நான் போற மாட்டேன், என்னையும் அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. போன் பண்ணுவாங்க, தம்பி இறந்துட்டாம்பாங்க, வர்றையான்னு கேட்பாங்க. ஆனா வர்றேன், வர்றேனாவா, சாயங்காலமே அடக்கம் பண்ணிடுவோம். நாங்க எரிக்கிறது தானே, அவங்க அடக்கம் பண்றது இல்ல. இன்னொருத்தர் இறந்தாங்க, போன் பண்ணாங்க, பணம் மட்டும் அனுப்பிச்சு விடுவேன். ஆனா நான் போவேன், இப்ப போறேன், முன்ன போறது இல்ல. யாரு குடும்பம் யாருன்னு தெரியாது. கர்த்தருடைய பிள்ளைய, பூமியில நம்முடைய நாட்கள் ஒரு பரதேசியை போல இருக்கிறது. ஆமென். பூமியில அல்லேலூயா. ஓ, இயேசுவை காட்டிலும் மேன்மையான ஒருவர் இல்லை. ஆமென். இயேசுவை காட்டிலும். அல்லேலூயா. நீ இப்ப காண்கிற பிள்ளையா இருக்கட்டும், புருஷனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், எல்லாம் இருக்கட்டும், தேவனுடைய பிள்ளைய இந்த நாளின் கால வேளையில விட்டு விடுகிறவைகளை விட்டு விடுங்கள். சில சமயம் மனுஷர்களை விட்டுவிட வேண்டி இருக்கும். சில சமயங்களிலே தேவனை அருமையான பின்மாற்றக்காரனை விட்டுவிட வேண்டி இருக்கும். அவன் குறை சொல்லிட்டே இருப்பான், சரியில்ல, அது இது லொட்டு லொடுக்கு, அவனை விட்டுருங்க. அவன் மெண்டல் ஆளு. நீங்கள் சில போன் எடுக்காதீங்க, அவனை விட்டுருங்க. அக்காவா இருக்கட்டும், தங்கச்சியா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், அப்பாவா இருக்கட்டும், தேவனுடைய பாதையில நாம் நடந்து போவதற்கு அவர்கள் தடைகளா இருந்தால் அவர்களை நீங்கள் விட்டு விடுங்கள். உன் தகப்பனை ஆயிலும், உன் தாயை ஆயிலும், உன் தேசத்தை ஆயிலும் விட்டு விடாதவன் எனக்கு சீசனா இருக்க மாட்டான். அவர்கள் வலையை விட்டு, பேதுரு வலையையும் விட்டு, ஊரையும் விட்டு, அருமையான அவன் திருமணமானவன் என்று சொல்லுகிறார்கள் சரித்திரம். அருமையான எல்லாவற்றையும் விட்டு இயேசுவுக்கு பின்னே போனான்.
ஆமென். ஹalleluya. அதான் ஆண்டவர் அவனை அதிகமா நேசிச்சார். ஆண்டவர் அவனை நேசிக்காதற்கு மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பிலிப்பியர் 3:7. ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். நஷ்டம் என்று எண்ணினேன். ஹalleluya. எனக்கு பிசினஸ்ல எனக்கு நிறைய லாபம், சண்டே கிடைக்கும். ஆனா கர்த்தரை ஆராதிப்பதற்காக நான் அதை இழந்திருக்கிறேன். ஆமென். அப்படி யாராவது சொல்ல முடியுமா? ஹalleluya. ஆண்டவரை நான் ஆராதிப்பதற்காக நான் இதை இழந்திருக்கிறேன், இதை விட்டிருக்கிறேன், இந்த நஷ்டத்தை நான் கண்டிருக்கிறேன். ஆமென். நான் ஒன்னு சொல்றேன், 1000 மடங்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஆமென். 1000 மடங்கு தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். முதலாவது, நீங்கள் பூரணத்துக்கு நேராக நகர்ந்து போக வேண்டும் என்றால், பூரணத்துக்கு நேராக வளர வேண்டும் என்றால், பூரணத்தை நோக்கி நீங்கள் அருமையான வளர வேண்டும் என்றால், உங்கள் இருதயம் விட்டு கொடுக்கிற இருதயமா இருக்க வேண்டும், விட்டு கொடுக்கிற உணர்வா இருக்க வேண்டும், விட்டு கொடுக்கிற சிந்தையா இருக்க வேண்டும். இரண்டாவது, நீங்கள் பூரணத்தை நோக்கி கடந்து போக விரும்பினால், உங்கள் உணர்வு, எண்ணம், சிந்தனை எல்லாம் பாடுபட தன்னை ஒப்பு கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் ஐயா, பாடுகள் நம்முடைய வாழ்க்கையிலே வைக்கப்பட்டிருக்க பாடுகள். குடும்பம் என்று ஒரு கட்டமைப்பிலே நீங்கள் வாழ விரும்பினால் பாடு இருக்கு. சாமியாரா போறது ஒரு வாழ்க்கையை நீங்க தெரிந்து கொண்டா அதுலயும் பாடு இருக்கு. நான் அதையும் யோசிச்சு பார்த்தேன். ஏன்னா நான் சாமியாரா போகணும்னு நினைச்சேன், அதுலயும் பாடு இருக்கு. பூமியின் யாத்திரையிலே பாடுகள் உண்டு. அதை என் சிலுவையை எடுத்து எனக்கு பின்வராதவன் இருக்கலாம். குழந்தை வேணும்னு கோயிலா போனீங்க, இப்ப குழந்தை வந்து அருமையான அது சரியில்லைன்னு சொல்லி கோயிலா போயிட்டு இருக்கிறான். பணம் வந்துச்சு, ஜோமணி பணமெல்லாம் வந்து போச்சு, பாடு ரொம்ப வந்து போச்சு. நான் தான் முதல்ல ஒரு வார்த்தை சொன்ன பாருங்க, பாடுகளின் ஊடாய் நடக்கிறவன் ஜீவ பாதையிலே நடக்கிறான். சுகமான வாழ்க்கையை விரும்புகிறவன் ஜீவ பாதையை விட்டு விலகி போகிறான். ஏன்னா இன்னைக்கு செழிப்பின் உபதேசம் ஒண்ணு இருக்குது, அந்த பகுதிக்கு நான் வரல. பாடுகள் உனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஊழியமா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், எல்லா இருக்கட்டும், எங்கேயோ ஒரு பிரச்சனை நம்ம மேல வந்து விடும். ஆமென், ஆமென். சங்கீதங்களின் புத்தகம் 119ஆம் சங்கீதம் 71ஆம் வசனம், 119ஆம் சங்கீதம் 67ஆம் வசனம். உபத்திரவப்படுகிறது, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். அடுத்தது, அடுத்த சங்கீதம். Praise the Lord. அடுத்த சங்கீதம் நீங்க 119:67. நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழிதப்பி நடந்தேன், இப்பொழுதும் உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். The best leader, ஒரு திறமையான தலைவன், அவன் பாடுகளுக்கூடாய் நடந்து வருகிறவனா இருந்தால் மாத்திரமே அவன் திறமையான தலைவனாய் இருக்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கணும். அவனுக்கு அனுபவம் இருக்க வேண்டும். வயது அவனுக்கு அனுபவத்தை கற்றுக் கொடுக்கிறது. யோசேப்பை அவன் மேல இருந்த தரிசனம் பெருசு. அவங்க அம்மா அப்பா கும்பிடுவாங்க, அவங்க பிரதேசங்கள்லாம் தலை குனிஞ்சு அவங்கள கும்பிடுவாங்க. தரிசனம் பெருசு, சொப்பனம் பெருசு. ஆனா நிறைவேறிச்சா? தரிசனம் பெற்றவன், சொப்பனம் பெற்றவன் எங்க கிடக்குறான் தெரியுமா? குழிக்குள்ள கிடக்குறாயா.
குறித்த நாளுக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது போய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது தாமதிப்பதில்லை, நிச்சயமாய் வரும். எப்பொழுது அது தாமதிப்பதில்லை என்றால் கர்த்தர் உன்னை நடத்துகிற பாதைகளிலே உன்னை ஒப்புக் கொடுக்கும் போது தரிசனம் நிறைவேறும். குழியில தள்ளா ஒருத்தன் கல்லெறிஞ்சு கொள்ளதுக்கு நிக்கிறாயா, கல்ல தூக்கிட்டாயா, கூட பிறந்தவனுங்க, கூட பிறந்த ஆள் விற்கப்படுறான். 2 முறை விற்கப்படுறான். போத்திபார் மனைவி பேப்பர் நியூஸ் போடுறா, என்ன கெடுக்க வந்துட்டான். அடுத்த நாள் ஐயா சிறைச்சாலையில் உட்கார்ந்து இருக்கிறார். ஐயா பரலோகம் அவனை ஒரு பூரணமான இடத்திற்கு கொண்டு வந்த பின்பு எகிப்தில ராஜாவின் பக்கம் இருக்கிறார். நிந்தைகள் உண்டு, அவமானங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு என 2 முறை காரி துப்பி இருக்கிறான். இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டதுனால காரி துப்பிட்டான். எனக்கு அது புதிய அனுபவம். அவங்க கிறிஸ்தவங்க, நிறைய பாடுகள், நிறைய கஷ்டங்கள் நான் எல்லாம் சாட்சியில சொல்லிட்டு தான் வரேன். அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை ஒரு தலைவனாக, ஒரு போதகனாக, இல்லைன்னா ப்ராசஸ் டீச் பண்ண முடியாது. நீ ஊழியக்காரங்களுக்கு பிரசங்கம் பண்றது ரொம்ப கஷ்டம். விசுவாசிகளுக்கு உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்றேன், ப்ராசஸ்களுக்கு பிரசங்கம் பண்றேன். 34 38 பேர் வந்தாங்க திண்டிவனத்துல. இப்ப கூப்பிட்டுக்கிறாங்க, மறுபடியும் கூப்பிட்டுக்கிறாங்க. பாஸ் நல்ல பேசினாரு, அவங்க மறுபடியும் வேணும்னு இன்னொரு கூட்டமும் ஒழுங்கு பண்ணிருக்கிறாங்க. அருமையான எல்லாம் ஊழியக்காரங்க தான். இந்த நாளின் கால வேளையில அருமையான தேவனுடைய பிள்ளைய, இந்த கால வேளையில நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. பவுல் அதான் தீமோத்தேயுக்கு எழுதுறாரு. மனைவி உன் தரிசனத்துக்கு ஒத்துருவான்னு நினைக்கிற, உன் பிள்ளை ஒத்துருவான்னு நினைக்கிற, உன் ஊழியத்துக்கு எல்லாம் சாதகமா இருப்பாங்க நினைக்கிற, இருக்க மாட்டான். நீங்க பிள்ளைங்க, மனைவி, புருஷன் எல்லாம் சாதகமா இருந்தா சாயங்காலம் பீச்சுக்கு போயிட்டு அப்படியே அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு அங்க டான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இப்படியே சாப்பிட்டுட்டு வாரம் இருந்தனா அந்த அம்மா சொல்லும், என் புருஷனை போல உலகத்திலே ஒருத்தன் இல்லைங்க. சாயங்காலம் கூட்டத்துக்கு வான்னு சொன்னா, எங்க அம்மா அப்பா உனக்கு தெரியாம உனக்கு மேல கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. அவனுக்கு பார்த்த பாஷை பைத்தியம் பிடிச்சி, உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு. என்ஜாய் த யங் ஸ்டேஜ்ல நீ என்ஜாய் பண்ணணுங்கிறான். நீ என்ஜாய் பண்ணு. வார்டுல ஆஸ்பத்திரியில இருமிட்டே கிடப்ப, மனைவி நெஞ்ச புடிச்சு தட்டிட்டே இருக்கிறான். ஒரு டாக்டர், ஒரு அண்ணாமலை, அந்த வார்டுல தான் படுத்து கிடந்தார், செத்து போயிட்டார். நான் தான் இப்படிதான் கிடந்தார், பின்மாடுதல போயிட்டார். ஐயோ மாய உலகம், ஐயா மாய உலகம். பாடுபடும்படி உன்னை ஒப்புக்கொடு. நான் எங்க பைபிள் காலேஜ்ல இந்த பிடிஹெச் எல்லாம் படிச்சு வருவாங்க. பாஸ் என்ன பண்ணுவாருன்னா, அவன் முன்னாடியே கிழிச்சிடுவார். அதை கிழிச்சு குப்பை தொட்டில கொண்டு போடியா, உன் பிடிஹெச் ரெவரண்ட் எல்லாம் தூர போடும். இங்க நீ உனக்கு இங்க பயிற்சி கொடுப்போம். இந்த பயிற்சியில நீ நின்னா நீ கோல்டும் பாரு. உன்னை கர்த்தர் கோல்டா, வைரமா உருவாக்க. மண்ணு எப்படியா கோல்டா மாறும்? கோலால் தங்க வயல்ல போய் பாரு, மண்ணு தங்கமா மாறும், மண்ணு வைரமா மாறும், மண்ணு அருமையான ரத்தனமாய் மாறும். அருமையான ஒரு சின்ன இவ்வளவுதான் இருக்கும், 250 கோடி 250 கோடி மண்ணுல இருந்து வந்த முத்து, சிப்பியில இருந்து வந்த முத்து, அருமையான பல கோடி. ராணிங்க எல்லாம் போட்டுக்கிற ஒரு சின்ன நீங்க ஏதோ பிளாஸ்டிக் நினைச்சிடாதீங்க. 250 ரூபா 150 ரூபா பிளாஸ்டிக் நினைச்சிடாதீங்க. அந்த போட்டிருக்கிறதான அந்த அருமையான கல்லு 250 கோடி. ஆமென். அவ்வளவு விலையேறப்பட்ட ஒரு மனிதனாய், மனுஷியாய், உபயோகமான பாத்திரமாய் உன்னை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அடுத்த இடத்திற்கு போகிறேன், பூரணத்தை நோக்கி.
நீங்கள் கடந்து போக வேண்டும் என்றால் சத்தத்தை, தேவ சத்தத்தை நீங்கள் கேட்க வேண்டும். ஆண்டவர் பேசுறத கேட்க. இப்ப நான் ஒண்ணு பேசுவேன், கவுன்சிலிங் ரொம்ப டேஞ்சர் கவுன்சிலிங்லாம் இருக்கு. தோல்வி பெற்ற ஒரு சின்ன கவுன்சிலரா வச்சா, கவுன்சிலிங் கொடுக்க வச்சா, அவன் சொல்லுவான், சயின்ஸா, ஐயோ நான் படிக்கும்போது என்ன பாடுபட்ட, மேக்ஸா, ஐயோ அது முடியவே முடியாது, ஹிஸ்டரி ஜியோகிராபியா அது வேணா கொஞ்சம் படிக்கலாம். இந்த 5 சப்ஜெக்டுக்கும் அவன் உனக்கு கொடுக்கிற விளக்கம் பார்த்தா பள்ளிக்கூடத்துக்கே போக வேண்டாம். நீங்க எப்பொழுதுமே கவுன்சிலிங் ஒரு ஆள்கிட்ட கேட்க போனா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவன் சிறமையானவன் வேண்டும், அவன் ஜெயம் பெற்றவனாய் இருக்க வேண்டும், அவன் அந்த துறையிலே வெற்றி பெற்றவனாய் இருக்க வேண்டும். தேவ சத்தத்தை கேளுங்கள், நீங்கள் ஏமாற்றப்பட மாட்டீர்கள். தேவ சத்தத்தை கேளுங்கள், வழி விலக மாட்டீர்கள். தேவ சத்தத்தை கேளுங்கள், மனுஷனை பின்பற்றி போக மாட்டீர்கள். தேவ சத்தத்தை கேளுங்கள், அது உங்களை தாறுமாறாய் நடத்தாது. தேவ சத்தத்தை கேளுங்கள், நீங்கள் சரியான விசுவாசத்திலே சரியாய் நடந்து போவீர்கள். தேவ சத்தத்தை கேளுங்கள், நீங்கள் ஜெயம் பெறுகிற தேவனுடைய பிள்ளையாய் இருப்பீர்கள். தேவ சத்தத்தை கேளுங்கள், நீங்கள் போக வேண்டிய இடத்திற்கு இந்த சத்தம் உங்களை கொண்டு போய்விடும். நீங்கள் ஜெயம் பெறுகிற இடத்திற்கு உங்களை கொண்டு போய்விடும். மனுஷ சத்தத்தை கேட்காதிருங்க. அருமையான ஆலோசனை கேட்கிறதா இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருங்கள். அருமையான ஊழியக்காரனிடத்திலே போய் இது எப்படி பாஸ்டர் சொல்லி கொஞ்சம் கேளுங்க. 2 இடத்தையும் நீங்க பேலன்ஸ் பண்ணுங்க. தேவ சமூகத்தின் சத்தத்தையும் கேளுங்க, ஊழியக்காரனுடைய சத்தத்தையும் கேளுங்க. 2ம் சரியா இருந்தால் அதிலே நடந்து போங்கள். ஆமென். Praise the Lord. தேவ சத்தத்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 32-33 வாசிக்கலாம். 1 யோவான் 2:5. நான் முடிச்சறேன். அவருடைய வசனத்தை கைக்கொள்கிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாய் பூரணப்பட்டிருக்கும். பூரணமான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று, கர்த்தர் அருமையான வேத புத்தகத்தை கையிலே கொடுத்திருக்கிறார். ஆமென். இது என்ன அருமையான வேத புத்தகம்! நான் இதை 45 வருஷமா 47 வருஷமா படிச்சுட்டு இருக்கேன். 47 இயர்ஸ் இந்த பைபிளை நான் படிச்சுட்டே இருக்கிறேன். இது எத்தனாவது பைபிள் எனக்கு தெரியல. ஒரு அருமையான புத்தகம். அந்த நாட்கள் கிறிஸ்தவர்களுக்கு கிடைக்கல. 700 வருஷம் இந்தியாவில் வாழ்ந்தவங்களுக்கு பைபிளே கிடையாது. முதல் பைபிள் தமிழ் பைபிள் தான். தெரியுமா உங்களுக்கு? தரங்கம்பாடியில 25 வயசு வாலிபன், ஜெர்மன் தேசத்தை சேர்ந்த சீகன் பால், அவர்தான் ஹீப்ரூல இருந்து தமிழ்ல எழுதியிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ரோமன் காத்தலிக் கர்தினால் என்று அழைக்கப்படுகிற மார்ட்டின் லூத்தர் தான் ஜெர்மன்ல மொழிபெயர்த்தார். அவரை கொல்லதுக்கு முயற்சி பண்ணாங்க ஆண்டவர். அதனாலதான் அவங்க விக்கிரகத்தை கும்பிட்டு இருந்தாங்க ரொம்ப வருஷம். ஏன்னா வசனம் தெரியாது அவங்களுக்கு, வசனம் தெரியாது. ஆனா இப்ப கர்த்தருடைய வசனம் எங்கும் விதைக்கப்படுகிறது. ஆமென். கர்த்தருடைய வசனம் நீ பழகிட்டீங்கன்னு வச்சுங்க. நான் இதை பார்க்கும்போது உண்மையா நினைச்சு, இதை வச்சு என்ன பிரசங்கம் பண்ண முடியும், இதை வச்சு என்னையா பேச முடியும்? ஒரு பாஸ்டர்ட்ட போய் கேட்டேன், இதை வச்சு என்னங்க நாங்க பேசுறது? அது கர்த்தர் பேசுவார். நானும் காதை வச்சு கேட்கிறேன், ஒரு சத்தமும் கேட்கல. கர்த்தர் பேசுவார். ELS மதுரையில போய் ஒரு கண்கார்டன்ஸ் ஒண்ணு வாங்கினேன், பழைய கண்கார்டன்ஸ். இதுல அந்த ஒரு பாஸ்டர் வந்தார். இது எதுக்கு வாங்குறேன்? அது பைபிள் படிக்கிறதுக்கு. ஒரு பைத்தியம் முடிச்சிருக்குதா? 100 வசனத்தை வச்சு ஜனங்கிட்ட பேச போறியா? ஜனங்களை பைத்தியமாக்க போறியா? சொல்றாரு. ஐயா, இந்த வாரம் மட்டும் 4 மெசேஜ் எடுத்திருக்கிறேன். ஆமென். ஒண்ணுதான் உங்ககிட்ட பேசுறேன். வெற்றி உள்ள சபையை பற்றி பேசணும்னு நினைச்சேன். வாக்குத்தத்தம் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். இது பொக்கிஷம். ஹல்லேலூயா. இது ஒரு புதையல். ஆமென். இது உன் வாழ்க்கையை பூரணத்துக்கு நேராக நடத்துகிற வார்த்தை. இதற்குள்ள மறைந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். செத்தவரு என்ன நடக்குன்னு எங்கேயாவது கிளாஸ் இருக்குதா, ஸ்கூல் இருக்குதா? ஒரு செய்தி பார்த்தா 1000 மைலுக்கு அப்பால் அவன் இழுத்து கொண்டே போவான் அந்த ஆத்மாவை. அது எத்தனையோ வருஷம் ஆகுமா அங்க போய் ஜக்கடா. அது என்ன அந்த வார்த்தை எனக்கு வரல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதை சொல்லியிருக்கிறான், செத்து போன ஆத்மாவை இழுக்கிறது.
சிலர் சொல்றான் அந்த ஆத்மா படம் கிடமெல்லாம் வச்சு போட்டா அது நமக்கு நல்ல நன்மை செய்யுங்கிறான். பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது, நாம் இந்த உலக யாத்திரையை முடித்து தேவனோடு கூட வாழ போகிறோம். நம்முடைய இளைப்பாறுதலின் காலம் இனி வருகிறதா இருக்கிறது. ஆமென். நமக்கு ஒரு நல்ல தெளிவு இருக்கு மரணத்தை குறித்து. இந்த பைபிள் படிச்சதுனால நித்திய ஜீவனை குறித்த ஒரு தெளிவு இருக்கிற பைபிள் படிச்சதுனால, ரட்சிப்பை குறித்து நாம் தெளிவாய் அறிந்திருக்கிறோம். இந்த பைபிள் படிச்சதுனால நம்ம மேல கிருபை இருக்கிறது, நம்ம மேல அபிஷேகம் இருக்கிறது, நம்ம தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம், தேவனுடைய ஆசீர்வாதம் இந்த பைபிளை படிச்சதுனால. இல்லைன்னா நமக்கு தெரியுமா, இந்த சமுதாயம் கடவுளை எங்கேயோ தூரமா காமிச்சு, தூரமா. அப்படி நீ கடவுளை பார்க்கணும் மலைக்கு மேல ஏறணும், இல்லைன்னா பனி கோகைக்கு போகணும். அங்க ஒரு துப்பாக்கி வச்சு நிக்கிறான், பாகிஸ்தான் அடிக்கிறது, ஃபுல் மிலிட்டரியில. மலைக்கு போகணும், அருமையான கடலுக்கு போகணும், புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகணும், எல்லாம் போகணும். எல்லாம் தூரமா காமிச்சிட்டாங்க. எங்க அம்மாட்ட கேட்பேன், என்னமா இதுன்னு. கண்ணை குத்திரும், எதுன்னு கேட்காத, கும்பிடு. நான் இயேசுநாதரை கேட்ட கேள்விக்கு 1000 கேள்வி கேட்பேன். ஒரு வசனத்துக்கு புரியலன்னா கேட்டுட்டே இருப்பேன். தேவனுடைய பிள்ளையே, இவ்வளவு நல்ல ஆண்டவரையா, எவ்வளவு மேன்மையான ஆண்டவரையா, எவ்வளவு மகிமையான ஆண்டவர், எவ்வளவு வேஸ்ட். இதை வச்சுட்டு அம்மா எங்க போறீங்க, எங்க போறீங்க, எங்க போறீங்க, ஏச்சு பிடிக்கிறாங்க, பையில கையில வச்சு ஏச்சு அழைக்கிறாங்க, ஏசு அழுகிறான். ஏசுக்காக 100 பேர் 100 குடி நடக்கும். வயல கையில வேற வச்சுக்கிறான், அது இறுக்கமா வச்சுக்கிறான். உன்னாடு கூட ஏசு பேசுகிறவரையா, உன்னாடு கூட ஏசு நடக்கிறவரையா, உன்னாடு கூட ஏசு உறவாடுகிறவரையா, தேவனோடு கூட சஞ்சரித்தான், தேவனோடு கூட சஞ்சரித்தான், தேவனோடு கூட சஞ்சரித்தான், தேவனோடு கூட சஞ்சரித்தான், ஈசாக்கு தேவனோடு கூட சஞ்சரித்தான். நீ ஒரு மகிமையான மனிதனாய், விளையாடப்பட்ட மனிதனாய், உபயோகமுள்ள மனிதனாய் மாறுபடி கர்த்தர் அழைத்திருக்கிறார். யாரும் பின்னாடி போக கர்த்தர் அழைக்கலாம். The costly vessel, அருமையான விளையாடப்பட்ட பாத்திரம், விளையாடப்பட்ட மனிதன். சபையில நான் உங்களை விளையாடப்பட்டவர்களாய் மாறுபடியாய்தான் பரிசுத்த ஆவியானவர் கர்ப்ப வேதனைப்படுகிறார், ஊழியக்காரன் கர்ப்ப வேதனைப்படுகிறான். 3வது வருஷம் பண்ணிட்டுக்கிறேன், ஒரு சர்வீஸ் அங்க நடத்திட்டு வந்துட்டேன். காலையில வாக்குத்தத்தம் பேசினேன், ராத்திரி கூட தூங்கவே இல்லை. இந்த பிரதர் 4 மணிக்கு தான் திறந்தாரு, நான் 2 மணிக்கு எழும்பிடுவேன், அவருக்கு தெரியாது. நான் ராத்திரியில் நடக்கிற பூத மாதிரி நடந்துகிட்டே இருப்பேன், இந்த ரோட்லயும் நடப்பேன் சில சமயம். எங்க வீட்டம்மா என்ன திட்டாங்க நேத்து நைட்டு, நீ பாஸ்டராயா இப்படி இருக்கிற, அவரை தொந்தரவு பண்ற, அவர் தூங்கட்டும், 4 மணிக்கு போலாம். எனக்கு 4 மணிக்கு இங்க நான் ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன், இல்லைன்னா எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும். தேவனுடைய பிள்ளைகளை தேவ சத்தத்திற்காக அடுத்து பேசி முடிக்கிறேன். அடுத்தது அருமையான கர்த்தருடைய தேவ சித்தத்திற்கு உங்களை ஒப்புக் கொடுக்க. அதோட நிமிஷம் வேற ஒண்ணு பாயிண்ட், அதான் 4 பாயிண்ட். உங்களை பூரணத்துக்குள்ளே நடத்துகிற ஒரு 4 காரியங்கள் ஆண்டவருடைய விருப்பத்துக்கு உங்களை ஒப்புக் கொடுங்க. நீ எந்த ஒரு காரியத்தையும், ஏன்னா நீங்க +1 +2 தடுமாறம், ஒரு தடுமாற்றம் இருக்கும். ஹையர் ஸ்டடீஸ்க்கு நீங்க போறதுக்கு ஒரு தடுமாற்றம் கண்டிப்பா இருக்கும். ஆனா நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் நல்ல காத்துருங்க. ஆண்டவரே, என்னை கொண்டு நீர் என்ன விருப்பமா இருக்கிறீரோ அதை என் வாழ்க்கையில செய். அப்புறம் மேரேஜ்ல ஒரு போராட்டம் இருக்கும். மேரேஜ் கண்டிப்பா எல்லா வாலிப பிள்ளைகளுக்கும் வாலிப பசங்களும் ஒரு போராட்டம் இருக்கும். பண்ணவா பண்ண வேண்டாமா, நீங்க வெள்ளையா இருக்கிறத பார்த்து நீங்க டிசைட் பண்ணிடாதீங்க, கலரா இருக்கிறத பார்த்து டிசைட் பண்ணிடாதீங்க. நீங்க கர்த்தர் என்ன விரும்புகிறாரோ அது என் வாழ்க்கையில நடக்கும். என் வாழ்க்கையில அது நிறைவேறும். உங்களை காட்டில கொஞ்சம் வீட்டுக்காரர் கொஞ்சம் படிப்புல கம்மியா இருந்தா, ஆண்டவர் விருப்பமா இருந்தா நீங்க சேர்த்துக்கிடுங்க. ஆமென். எனக்கு ஊழியத்துல நிறைய அதிசயமான காரியங்கள் உண்டு. ஒரு டாக்டர் பொண்ணு ஒருத்தர் வந்தாங்க,
அது பிஹெச்டி எல்லாம் முடிச்சுட்டு ஜிக்மர் எல்லாம் முடிச்சுட்டு என்கிட்ட வந்துச்சு, பாஸ்டர் எனக்கு ஒரு டவுட் உங்ககிட்ட நான் பேசணும். அவங்க எந்த சபைக்கு போயிட்டு இருந்தாங்கன்னா அங்க ஒரு இங்கிலீஷ் சர்வீஸ் ஒன்று இருக்கும், அங்க போயிட்டு இருந்தாங்க. பொண்ணு என்கிட்ட வந்துச்சு, இங்கே 2-3 வாரம் வந்திருக்கு சர்ச்சு. பாஸ்டர் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி என்கிட்ட அங்க பேசிச்சு. அது சொல்லுது, எனக்கு டாக்டர் மாப்பிள்ள பாக்குறாங்க வீட்டுல, ஆனா என் மனசுல அந்த பையனை வந்திருந்தான், இந்த பையனை நான் கல்யாணம் பண்ண போறேன். நீ என்ன செய்யறான்னு கேட்டேன். டாக்டரான்னு கேட்டேன். இல்ல, இந்த கம்பெனியில வேலை செய்யறான். எனக்கே தூக்கி வாரி போட்டுச்சு. இப்படி ஏமா நீ ஒரு டிசிஷனுக்கு வந்தேன்னு கேட்டேன். அதுதான் எனக்கும், நான் அப்படிதான் ஒரு டிசிஷனுக்கு ஏன் வந்தேன்னு என் மனசு போராடுது. ஆனா தேவ சித்தம் போல இருக்குதுன்னு சொல்லுது. நீங்க ஒரு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். ஆனா நான் அதை எஸ் சொல்லல, நோன்னு சொல்லல, நான் ஒண்ணுமே சொல்ல, ஒரு ஜெபம் மட்டும் பண்ணி விட்டுட்டேன். ஏன்னா சில சமயங்கள்ல அந்த துறையில உள்ளவங்களை கல்யாணம் பண்ணா சில சமயம் நல்லா இருக்கும், சில சமயம் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா எப்பவும் நல்லா இருக்கும்னு சொன்னா தேவனுடைய விருப்பத்தின்படி நீங்க திருமணம் பண்ணா நல்லா இருக்கும். தேவ சித்தத்துக்கு திருமணம் பண்ணா பணம் எல்லாம் கல்யாணம் பண்றோம். நம்ம நாட்டுல என்ன பண்ணோம், பொண்ணு பாக்குறேங்க, ஏங்க பொண்ணு பாக்குறீங்க, அது ஏன் கேக்குற, வீட்டு வேலைக்காரி ஓடி போயிட்டா, சமைக்க வேலை இல்ல, ஆள் இல்ல, ஒரு பொண்ணை கட்டினா அது இந்த வேலையெல்லாம் செய்து கிடக்கும். அப்ப இவங்க கல்யாணம் பண்ணது பையனுக்கு பொண்ணு பார்க்கல, வீட்டுக்கு வேலைக்கு ஆள் பாக்குறோம். ஒருத்தர் சொல்றாங்க காவாலியா திரியலாம், ஒரு கழுத்துல ஒரு கட்டை போட்டா வீட்டுக்குள்ள கிடப்பான். அப்ப காவாலியா இருக்குன்னு ஒரு கட்டை போட்டு அந்த பொண்ணை நரகத்துக்குள்ள கொண்டு போறாங்க. நீங்க டிசிஷன் ரொம்ப முக்கியம், தீர்மானம் ரொம்ப முக்கியம். திருமணத்துக்காக ரொம்ப நாள் ஜெபம் பண்ணணும். ஆமென். ஹல்லேலூயா. ரொம்ப நாள் நீங்க ஜெபம் பண்ணணும், கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கணும். ஆண்டவரே உம்முடைய விருப்பம் என் வாழ்க்கையிலே நடக்கும். ஆமென். அடுத்தபடியாக நீங்க ஊழியம்லாம் வந்துடாதீங்க. கர்த்தர் அழைக்காம நீங்க வரவே கூடாது. ஆமென். ஆமென். ஆரோனை போல அழைக்கப்பட்டாலே ஒழிய ஒருவன் இந்த கனமான ஊழியத்தை செய்ய மாட்டான். ஆகவே பூரணத்தை முடிச்சிட, பூரணத்தை நோக்கி நீங்கள் கடந்து போக உங்களுக்கு உதவி செய்கிறது விட்டு விடுகிற, ஒப்பு கொடுக்கிற இருதயம் உள்ள மனுஷன், உணர்வுள்ள மனுஷன் பூரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறான். இரண்டாவது, பாடுபட தன்னை ஒப்பு கொடுக்கிறவன் பூரணத்தை நோக்கி பிரயாணம் பண்ணுகிறான். மூன்றாவது, தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற மனிதன் பூரணத்தை நோக்கி பிரயாணம் பண்ணுகிறான். நான்காவது, தேவ சித்தத்துக்கு தன்னை ஒப்புக் கொடுக்கிற மனிதன் பூரணத்தை நோக்கி கடந்து போகிறான். மறுபடியும் வாசிக்கலாம் மத்தேயு சுவிசேஷம். உங்கள் பிதா, ஜெபத்தை இப்பதான் நான் உங்களுக்கு சொல்றேன், ஜெபத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறேன். உங்கள் பிதா பூரண பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல, பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க. பூரண சற்குணர் இந்த மனுஷன் பண்றான் பாருங்க, அந்தரங்கத்திலே இருக்கிற உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் செபிக்கும் போது எவைகளை செபிக்கிறீர்களோ அவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அவைகளெல்லாம் உங்களுக்கு நிறைவேறும், அவைகளெல்லாம் உங்களுக்கு உண்டாகும், அவைகளெல்லாம் உங்களுக்கு நிறைவேறும், அவைகளெல்லாம் உங்களை வந்து சேரும். அப்படியே நாம் செபிக்கலாம். ஆமென். விழுந்தது உண்மைதான், ஆனால் கர்த்தர் உன்னை எழுப்புவார். ஓ, நீ பாவம் செய்தது உண்மைதான், கர்த்தர் உன்னை எழுப்புவார். ஓ, தேவனுடைய பாதையை விட்டு விலகி போனது உண்மைதான், கர்த்தர் உன்னை அவருடைய பாதையிலே மறுபடியும் நடக்க வைப்பார். ஓ, அவருடைய வெளிச்சத்திலே மறுபடியும் நடந்து வருவாய். ரட்சிப்பை நீ பெற்றுக் கொள்வாய். இழந்து போனது உண்மைதான், அபிஷேகத்தை இழந்து போனது உண்மைதான், வரங்களை இழந்து போனது உண்மைதான், கிருபைகளை இழந்து போனது உண்மைதான். கர்த்தர் உனக்கு மறுபடியும் தருவார். இந்த செய்தி உன்னை ஒரு ஜெயமுள்ள மனிதனாய் மாற்ற உதவி செய்யும். ஒரு பூரணமான ஜீவியத்திற்குள்ளே உன்னை நடத்த உதவி செய்யும். கவலைப்படாதே, கவலைப்படாதே. நான் விழுந்து விட்டேன், பாவம் செய்தேன்,
நான் ஆண்டவரை பார்த்து இப்படி ஸ்தோத்திரம் பண்ண எத்தனையோ முறை நான் விழுந்திருக்கிறேன் ஆண்டவரே, ஆனாலும் என்னை இந்த ஊழியத்திலிருந்து என்னை தள்ளிவிடவில்லை. என்னை நேசித்து இந்த ஊழியத்திலே நீ என்னை வைத்திருக்கிறீர், அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஊழியங்களோடு கர்த்தர் இருந்ததுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண. அவர் பலத்த அரணாய் இருக்கிறதுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண. அல்லேலூயா. அவர் அரணான கோட்டையா இருக்கிறதுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், அவர் செய்த சகல உபகாரங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியைக்கும் இந்த காலை வேளை ஆராதனையில் வந்த ஒருவரோடு விசேஷ விதமாயிருப்பதா. ஆமென்.